Welcome to Geomath. I am Jyoti Lakshmi, Maths tutor. Students, இன்னிக்கும் again நம்ம geometry construction ஓட ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கிளாஸை. That is orthocenter. Triangle-ஓட orthocenter-னா என்ன, அதை எப்படி plot பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். Exercise 4.5ல இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்களுக்கு. Let us get into the classroom. Now we are going to see the construction of orthocenter of a triangle. So before starting the orthocenter, first we have to know what is the altitude of triangle. So altitude na height உங்களுக்கு தெரியும், that is உயரம். ஒரு triangle-ஓட height-ஐ நம்ம எப்படி draw பண்ணுவோம் அப்படின்னா, just ஒரு perpendicular line. It is a perpendicular line drawn through a vertex to the opposite side of a triangle. That is known as altitude of a triangle. See, the altitude of a triangle is a perpendicular line drawn through a vertex to the opposite side of a triangle. உங்களுக்கு தெரியும், vertex-னும் போது ஒரு triangle-க்கு 3 vertices இருக்கும் இல்லையா? A, B, C. So A, B, C are the vertices of the triangle. So இந்த மாதிரி 3 vertices இருக்கும். So ஏதாவது ஒரு vertex, இப்போ C, vertex C எடுத்துட்டு அந்த vertex C-லேருந்து ஆப்போசிட் சைட், C-க்கு ஆப்போசிட் சைடு என்னது AB. AB-க்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் 90 டிகிரி, பெர்பெண்டிகுலர் லைன்னா 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா, இந்த லைன் சப்போஸ் திஸ் இஸ் D அப்படின்னு எடுத்திங்கன்னா, CD இஸ் அன் ஆல்டிடியூட். இப்போ அகெயின் அதே மாதிரி அனதர் vertex என்ன இருக்கீங்க, A. ஏலேருந்து ஆப்போசிட் சைடு, ஏவோட ஆப்போசிட் சைடு வந்து BC. ஸோ த்ரூ A I am drawing the perpendicular line AE. So AE is another altitude. Again பாருங்க, the third vertex B. So இந்த B-லேருந்து ஒரு perpendicular line BF வரைஞ்சிங்கன்னா, BF is the third altitude of the triangle. இந்த மாதிரி ஒரு altitude-க்கு வந்து ஒரு triangle-க்கு வந்து 3 altitudes ஒவ்வொரு vertex-லேருந்தும் நீங்கள் draw பண்ணலாம். So for any triangle we can draw 3 altitudes. Okay. ஸோ இந்த ஆல்டிடியூட்ஸ் பார்த்தீங்கன்னா லெங்த்தில் இப்போது என்னென்ன ஆல்டிடியூட்ஸ் இங்கே ஃபார் ட்ரையாங்கிள் ஏபிசி, தி ஆல்டிடியூட்ஸ் ஆர் ஏஇ, பிஎஃப் அண்ட் சிடி ஆர் த ஆல்டிடியூட்ஸ். இப்போ இது எல்லாம் லெங்த்தில் ஈக்குவலாக இருக்குமா? இந்த ஆல்டிடியூட்ஸ் எல்லாம் ஏஇ, பிஎஃப், சிடி இது எல்லாம் லெங்த்தில் ஈக்குவலாக இருக்கும்னா இருக்காது. நாட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ஒன்லி ஃபார் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஆல் த 3 ஆல்டிடியூட்ஸ் வில் பி ஈக்குவல். ஃபார் எனி அதர் டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் இட் ஒன்ட் பி ஆல் த 3 வந்து என்னவாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும், ஒவ்வொரு ஆல்டிடியூடும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியானும் போது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு half into base into height-ன்னு படிச்சிருப்பீங்க. half into base into height square units. ஸோ இந்த ஹைட் வந்து, ஹைட்னா ஆல்டிடியூட், 3 ஆல்டிடியூட்ஸ் வரையலாம் அப்படின்னும் போது அந்த 3 ஆல்டிடியூட்ஸும் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் சேமாக இருக்காது. அப்படின்னும் போது ஏரியா மட்டும் எப்படி ஒரு ட்ரையாங்கிளுக்கு சேமாக வரும்? எந்த ஹைட் எடுத்தாலும் அந்த 3 ஆல்டிடியூட்ஸில் எந்த ஆல்டிடியூட் எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் இங்கே போட்டாலும் ஏரியா சேமாக வரும். எதனால் அப்படின்னா, எந்த ஹைட் எடுக்கிறீங்களோ, தட் இஸ் எந்த ஆல்டிடியூட் எடுக்கிறீங்களோ அதனுடைய கரஸ்பாண்டிங் பேஸை தான் நம்ம இங்கே எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோம். சப்போஸ் இப்போ சிடியை வந்து இங்கே ஹெச்ஆ எடுத்திங்கன்னா பேஸ் பியை வந்து ஏபியாக எடுக்கணும். சப்போஸ் ஏஇயை ஹெச்ஆ எடுத்திங்கன்னா பிசியோட மெஷர்மெண்ட்டை பேஸாக எடுக்கணும். அதே மாதிரி பிஎஃப்பை ஹைட்டாக எடுத்திங்கன்னா ஏசியை பேஸாக எடுக்கணும். ஸோ அப்போது கரஸ்பாண்டிங் பேஸ் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வரும். அதனால் ஏரியா எந்த ஹைட்டை எடுத்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணாலும், தட் இஸ் கேல்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு சேமாக வரும் ஏரியா, பேஸ் மாறுறதுனால. ஓகே, திஸ் இஸ் அபவுட் ஆல்டிடியூட். அனதர் திங், இந்த ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா அதில் இன்னொரு இது என்னது அப்படின்னா, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். அக்கார்டிங் டு த ஆங்கிள் we can differentiate the triangle as 3 types. That is acute angle triangle,
obtuse angle triangle and right angle triangle. Acute angle triangle அப்படின்னும் போது ஒன் ஆஃப் த ஆங்கிள் அக்யூட்டாக இருந்ததா உங்களுக்கு தெரியும். 3 angles இருக்கும் ட்ரையாங்கிளில். அதில் all the 3 angles are acute. All the 3 angles are acute. Now it is known as acute angle triangle. Suppose in out of all the 3, any one of the angle is obtuse angle, then it is said to be obtuse angle triangle. If one of the angle is 90 degree, then the triangle is said to be right angle triangle. So இப்போ நான் ட்ரா பண்ணியிருக்கிறது acute angle triangle. ஓகே, நெக்ஸ்ட் நான் obtuse angle triangle ட்ரா பண்ணுறேன். Here ABC is an obtuse angle triangle. So இதுக்கு நீங்கள் ஹைட் ட்ரா பண்ணும்போது இப்படி ஒரு ஹைட் ட்ரா பண்ணலாம். Through the vertex A on the foot BC one perpendicular line. So here AD is an altitude. ஸோ இப்போ another altitude நீங்கள் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த த்ரூ வேர்டெக்ஸ் சியிலேருந்து நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா altitude இப்படி தான் வரும். பெர்பெண்டிகுலர் லைன் நீங்கள் ட்ரையாங்கிளுக்கு உள்ள இன்னர் ஆஃப் ட்ரையாங்கிளில் நீங்கள் என்ன வரைய முடியாதுன்னா பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியாது. ஸோ நீங்கள் இந்த பேஸை தட் இஸ் பிஏவை இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா I'll put it in dotted line. ஓகே, ஸோ இப்படி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா you can draw a perpendicular line like this. So here CF is another altitude. அதே மாதிரி இப்போ நம்ம ஏலேருந்து த்ரூ த வெர்டெக்ஸ் ஏ ஒரு perpendicular line ட்ரா பண்ணியாச்சு. த்ரூ சி ஆல்சோ we have drawn the altitude. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா பி. இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடியூஸ்டு சைடு சிஏவை இப்படியே ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இது மேலே லை ஆகும் அந்த perpendicular லைன் இப்படி லை ஆகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரே ஒரு ஆல்டிடியூட் மட்டும்தான் எங்கே இருக்கும், ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கும். மற்ற 2 ஆல்டிடியூட்ஸும் ட்ரையாங்கிளுக்கு வெளியில் தான் உங்களால் ட்ரா பண்ண முடியும். உள்ளே ட்ரா பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ பெர்பெண்டிகுலர் லைன்றதுனால உள்ளே உங்களால் ட்ரா பண்ண முடியாது. அப்போது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலர் லைன் வந்து தட் இஸ் ஆல்டிடியூட்ஸ் வந்து 2 ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ் வில் லைஸ் outside of the triangle and one of the altitude lies inside the triangle. இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் உங்களுக்கு தெரியும் ஒன் ஆஃப் த ஆங்கிள் இஸ் 90 டிகிரி. இங்கே 90 டிகிரி, இது அப்டியூஸ், இங்கே இது அப்டியூஸ் ஆங்கிள் இங்கே. ஓகே, ஸோ 90 டிகிரி அப்படின்னும் போது திஸ் ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் டாட் ஏ. இப்போ இதுக்கு ஆல்டிடியூட் நம்ம வரைகிறோம் அப்படின்னா த்ரூ ஏ ஆன் பிசி ஐ கேன் ட்ரா ஒன் perpendicular line. அடுத்த 2 perpendicular lines பார்த்தீங்கன்னா nothing but the legs of 90 degree. So இது CA is one of the altitude and AB is the another altitude. சைட்ஸே வந்துடும் ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் சைட்ஸ். ரைட் ஆங்கிளை கண்டெயின் பண்ணியிருக்க அந்த 2 சைட்ஸுமே அந்த ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட்ஸாக வந்துடும். தட் இஸ் AC is one of the altitude, BE is one of the altitude and AD is the third altitude. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் ஆல்டிடியூடுன்னு ட்ரா பண்ணும்போது ஒரு லைன் தான் உங்களால் ட்ரா பண்ண முடியும். மற்ற ரெண்டுமே ஆல்ரெடி அங்கே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் அபவுட் த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இது ஆர்த்தோ சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஆர்த்தோ சென்டர் அப்படின்னா the ஆர்த்தோ சென்டர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் concurrency ஆஃப் த ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள். யூஸ்வலி இட் இஸ் denoted with the letter H. தட் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்டிடியூட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 ஆல்டிடியூட்ஸ் வரையலான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 3 லைன்ஸ் வந்து ஒரே பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா அதை கான்கரண்ட் லைன்ஸ், தட் இஸ் 3 ஆர் மோர் லைன்ஸ் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணிச்சுன்னா கான்கரண்ட் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு 3 ஆல்டிடியூட்ஸ் வரையலாம். எப்படி நம்ம அங்கே மீடியனில் 3 மீடியன்ஸ் வரைஞ்சோமோ அதே மாதிரி ஆல்டிடியூட்ஸும் 3 வரையலாம். ஸோ ஃபார் எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் that is the altitudes are concurrent. எல்லாமே கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி இருக்கு இல்லையா, அது இது the 3 that is AD, BE and CF for the altitudes and அதனுடைய மீட்டிங் பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம ஆர்த்தோ சென்டர். ஆர்த்தோ சென்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். அதை யூஸ்வலாக ஹெச் கேபிட்டல் ஹெச்ன்ற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோ சென்டர் எங்கே லை ஆகுதுன்னா ட்ரையாங்கிள் இன்சைடில் லை ஆகுது. ஸோ த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் அன் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லைஸ் இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். தென் வாட் அபவுட் த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
See, I am taking one obtuse angle triangle and which is obtuse at A. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு ஆல்டிடியூட் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு ஆல்டிடியூட் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உள்ளே ட்ரா பண்ண முடியும். அதர் 2 ஆல்டிடியூட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிளில் இருக்கும். சாரி, சிஎஃப். அதே மாதிரி இங்கே வந்து சிஏவை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா BE is an one more altitude. ஸோ இது எல்லாம் இப்போ எங்கே மீட் பண்ணோம், எல்லாமே கான்கரண்ட்டுன்னு படித்தோம் இல்லையா, ஆல்டிடியூட்ஸ் ஆர் கான்கரண்ட். இப்போ இங்கே இது எல்லாம் எங்கே மீட் பண்ணுன்னா இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த ஆல்டிடியூடை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். இதுதான் ஹெச். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஆர்த்தோ சென்டர் வெளியில் லை ஆகுது. ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, ட்ரையாங்கிளுக்கு வெளியில் இங்கே ஆர்த்தோ சென்டர் லை ஆகுது. அப்போது ஃபார் அன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஆர்த்தோ சென்டர் லைஸ் அவுட்சைட் த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ வாட் அபவுட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்க்க போகிறோம் நம்ம, which is right angled at A. ஸோ அகெயின் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ரைட் ஆங்கிளில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆல்டிடியூட் தான் வரைய முடியும். அதர் 2 ஆல்டிடியூட்ஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும். அதாவது 90 டிகிரியை கண்டைன் பண்ணியிருக்க சைட்ஸ் ஏபி. இங்கே ஆல்டிடியூட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி, ஏசி அண்ட் ஏடி. ஸோ இது எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதுதான். See, 3 altitudes. AB is one of the altitude, CA is another altitude and AC is the third altitude. மூணுமே எங்கே மீட் பண்ணுது, இந்த வெர்டெக்ஸ் ஏல. ஸோ இதுதான் ஹெச். Okay, so for a right angled triangle, the ortho center lies on the vertex containing 90 degree. 90 degree எந்த இடத்துல எந்த வெர்டெக்ஸில் இருக்கோ அந்த வெர்டெக்ஸ் தான், அந்த பாயிண்ட் தான் என்னவா இருக்கும், ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் triangle, and this is for obtuse angled triangle, obtuse angled triangle, and this is the situation for acute angled triangle, acute angled triangle. So நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, for an acute angle triangle the ortho center lies inside the triangle. For obtuse angle triangle the ortho center lies outside of the triangle, and for right angle triangle the ortho center lies on the vertex containing 90 degree. Okay, so this is about the ortho center of triangle. Now let us start with exercise 4.5. 7th problem போடுறேன் இப்போ நான். ஆக்சுவலி 7th problem 8th problem ரெண்டு பார்த்தீங்கன்னா 7th வந்து obtuse angle triangle இருக்குது, 8th வந்து right angle triangle இருக்குது. ஸோ ஆக்சுவலி அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஆர்த்தோ சென்டர் ரொம்ப ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அது லைஸ் இன்சைட் த ட்ரையாங்கிள். பட் அப்டியூஸ் ஆங்கிள் வந்து வெளியில் வரும். ஸோ அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 7th one, draw triangle ABC where AB equal to 6 cm, angle B equal to 110 degree and BC equal to 5 cm and construct its ortho center. ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆஸ் யூஷுவல் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரையாங்கிளுக்கு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ரிமெம்பர் இட், ரஃப் டயக்ராம் கேரிஸ் 2 marks ஃபார் யூ. ஸோ அதனால் ப்ராப்பராக எப்போவுமே ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இங்கே ஏபி இஸ் 6 cm and angle B is 110 degree. ஸோ நான் அப்டியூஸாக வரைஞ்சிக்கிறேன். அண்ட் தென் BC is 5 cm. Okay, BC is 5 cm. So measurements போட்டாச்சு. இப்போ given measurementக்கு நம்ம first triangle draw பண்ணிக்கலாம். Okay, so draw the base line AB for 6 cm.
AB 6 centimeter. So next என்ன பண்ணணும் நம்ம 110 degree vertex B இருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ vertex Bயில் வைங்க. நான் அன்றைக்கி லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி லைனை பியிலேருந்து லைன் எந்த சைட் போகுதுன்னு பாருங்கள், ரைட் சைடா லெஃப்ட் சைடான்னு. இங்கே நமக்கு இந்த சைடில் போகுது. ஸோ லெஃப்டில் போகிறதுனால நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் மெஷர்மெண்ட் பார்க்கணும். 0 டிகிரி பார்த்திங்கன்னா அப்போ ஸ்கேலில் இருக்குது. ஸோ அங்கேருந்து 110 வந்தீங்கன்னா இங்கே வரும். ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே ஒரு 110 காட்டும், ப்ரொட்ராக்டரில் இங்கே ஒன்று காட்டும். பட் இங்கே எடுத்திங்கன்னா இட்ஸ் ராங். ஏன்னா நீங்கள் எதில் எடுக்கிறீங்கன்னா லோயர் ஸ்கேலில் எடுக்கிறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. லைன் எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் உள்ள ஸ்கேலில் 0 டிகிரி பார்க்கணும். ஸோ இந்த பக்கம் லைன் போகிறதுனால இந்த சைடில் 0 டிகிரி அப்பர் ஸ்கேலில் இருக்குது. ஸோ அதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா 110 இங்கே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு 110 டிகிரிக்கு நம்ம லைன் என்ன பண்ணியாச்சு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் 110 டிகிரி. எப்போவுமே இமீடியட்டாக வரைஞ்சோனையே வேர்டெக்ஸ்க்கு நேம் மெஷர்மெண்ட் எல்லாம் அப்பப்போ கொடுத்துடுங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பிசி இருக்கு இல்லையா, பிசியோட மெஷர்மெண்ட் என்னது 5 சென்டிமீட்டர். ஸோ நான் இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் எடுக்கிறேன் காம்பஸில். ஸோ 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்துகிட்டு பிசியோட லென்த் 5 சென்டிமீட்டர்ன்றதுனால பியில் காம்பஸ் ஸ்டிப் வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணுங்கள். அண்ட் திஸ் பாயிண்ட் is nothing but the third vertex C. இப்போ ஏசியை ஜாயின் பண்ணோம்னா ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகிடும். ஜாயின் ஏசி. ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஆல்டிடியூட் ட்ரா பண்ணோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் மீடியன் ட்ரா பண்ணும்போது நம்ம 2 மீடியன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு என்ன கண்டுபிடிச்சோம், சென்ட்ராய்ட் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி தான் இங்கே நம்ம 2 ஆல்டிடியூட்ஸ் ட்ரா பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்னா ஆர்த்தோ சென்டர் கிடச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஒன்லி 1 ஆல்டிடியூட் வி கேன் ட்ரா இன்சைட் த ட்ரையாங்கிள். அப்போது செகண்ட் ஆல்டிடியூடை நான் வெர்டெக்ஸ் சியிலேருந்து வரைய போகிறேன் அப்படின்னா இந்த ஏபி லைனை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ நான் டாட்டட் லைன் வச்சு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்டே. ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஆல்டிடியூட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஆல்டிடியூட் என்ன பண்ண போகிறேன்னா த்ரூ த வெர்டெக்ஸ் பியிலேருந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன் பியிலேருந்து ஏசிக்கு வரைகிற பெர்பெண்டிகுலர் லைன் தான் என்னது ஆல்டிடியூட். நம்ம எப்போவுமே ப்ரொட்ராக்டர் வச்சு மெஷர் பண்ணி ட்ரா பண்ண மாட்டோம் 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னா. யூஸிங் த காம்பஸஸ் தான் நம்ம போடுவோம் யூஸ்வலாக. ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் பியிலேருந்து ஆல்டிடியூட் வரைய போகிறீங்க ஏசிக்கு அப்படின்னா காம்பஸ் டிப்பை பியில் வைங்க. எதுலேருந்து வரைய போகிறோம் நம்ம, பியிலேருந்து. அதனால பியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஏசி லைன் இருக்கு இல்லையா, இது மேலே இந்த ஏசி மேலே நம்ம ஒரு ஆர்க் இப்படி போடணும். அந்த ஆர்க் ஏசிக்குள்ளே கட் ஆகிற மாதிரி கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துக்கலாம். இதுதான் ரேடியஸ் இல்லை, நான் இப்போ இவ்வளோ எடுத்தேன்னா உனக்கு ஆர்க் வந்து ஏசி மேலே கட் ஆகாது. பாருங்கள் இங்கே வருது. அதனால் ஏசி மேலே கட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்க் போடணும் நம்ம. பியோட ஆப்போசிட் சைடு ஏசியில் கட் ஆகிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்துகிட்டு நான் எப்படி ஆர்க் கட் பண்ணிக்கிறேன். சரி, கட் பண்ணிட்டேன்னா இப்போ இந்த ரேடியஸை சேஞ்ச் பண்ணாமல் இங்கே 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாருங்கள். இந்த ஆர்க் வந்து ஏசியை கட் பண்ணும்போது ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த பாயிண்ட் மேலே நான் சேம் ரேடியஸோட, அதாவது இங்கேருந்து இங்கே ஆர்க் போடுறதுக்கு எந்த ரேடியஸ் யூஸ் பண்ணமோ சேம் ரேடியஸோட எடுத்து அனதர் ஆர்க் இந்த பாயிண்டில் வச்சு கட் பண்ணுறேன். அகெயின் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதில் வச்சு ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது த்ரூ பி நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறேன். சியா த்ரூ பி ட்ரா பண்ணுறேன். பியிலேருந்து இங்கே இப்படி வரைஞ்சிங்கன்னா இங்கே கரெக்டாக 90 டிகிரியில் இது மீட் பண்ணும். ஓகே, ஸோ நவ் பிடி இஸ் ஒன் ஆஃப் த ஆல்டிடியூட். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா
சியிலேருந்து ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு சியில் காம்பஸ் ஸ்டெப் வெர்டெக்ஸ் சியில் வச்சுட்டு ஆப்போசிட் சைடு ஏபிக்கு நான் ஆல்டிடியூட் ட்ரா பண்ணணும் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் லைன், இந்த லைன் மேலே ஆர்க் கட் ஆகிற மாதிரி 2 பாயிண்டில் கட் ஆகிற மாதிரி கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுத்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, ஸோ தென் ரேடியஸை சேஞ்ச் பண்ணாமல் இந்த 2 பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு சேம் ரேடியஸோட இங்கே ஆர்க் கட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஆர்க் கட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் நவ் த்ரூ சி ஆன் ஏபி ஐ எம் ட்ராயிங் த ஆல்டிடியூட். இப்போ ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் அன் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படின்னா ஆர்த்தோ சென்டர் அவுட் சைடில் லை ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆல்டிடியூட் இங்கே இருக்குது, அனதர் ஆல்டிடியூட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆல்டிடியூட் ஆல்ரெடி எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பக்கம் இருக்குது. இந்த பிடி ஆல்டிடியூடையும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பக்கமாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் அது இந்த லைனோட மீட் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கே மீட் பண்ணுதா? சிஇயோட எக்ஸ்டென்ஷன், பிடியோட எக்ஸ்டென்ஷன் ரெண்டும் சேர்ந்து இந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் த ஆர்த்தோ சென்டர் ஹெச். ஸோ இப்படி தான் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் ஆர்த்தோ சென்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, now let us start with the 8th problem. ஸோ இந்த 8th ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோ சென்டர் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். Now see the question. Draw and locate the ortho center of a right triangle PQR where PQ equal to 4.5 cm, QR equal to 6 cm and PR equal to 7.5 cm. So first நம்ம rough diagram போடுவோம் as usual. இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், in your right angle triangle always the hypotenuse is the longest side. இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த அமாங் 3ல பார்த்தீங்கன்னா PR 7.5 சென்டிமீட்டர் தான் என்னது உங்களுக்கு ஹைப்போடென்யூஸாக எடுக்கணும். ஏன்னா அதுதான் லாங்கஸ்ட் சைட். மாற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஏன்னா மூணுமே சைட்ஸ் வச்சு தான் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் இங்கே போடும்போது PR இப்படி நேம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். பேலன்ஸ் இருக்குது Q இங்கே போட்டுக்கலாம். ஸோ த ட்ரையாங்கிள் இஸ் ரைட் ஆங்கிள் தட் Q. இப்போ QR பாருங்கள் 6 சென்டிமீட்டர். Then PQ is 4.5 centimeter and PR is 7.5 centimeter. கண்டிப்பாக நீங்கள் 7.5 centimeter இந்த பக்கம் வச்சு தான் எடுக்கணும், இல்லாட்டி ரைட் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு ட்ரா அ லைன் ஃபார் 6 centimeter. பேஸ் லைன் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். QR 6 centimeter. Next நம்ம காம்பஸஸில் 4.5 எடுக்க போகிறோம் ரேடியஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு PR எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு 7.5 இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு 7.5 சென்டிமீட்டருக்கு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. So keep a chart for the previous arc. Okay. So now join this, you will get the right triangle. So 90 degree உங்களுக்கு கிடைக்கும். Okay, and this is 4.5 centimeter and this is 7.5 centimeter. So உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட்ஸ் பற்றி தெரியும். ஒன் ஆஃப் த ஆல்டிடியூட் தான் நம்ம நியூவாக இங்கே ட்ரா பண்ணுவோம். அதர் டூ வந்து லெக்ஸ் ஆஃப் த பெர்பெண்டிகுலரே வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட்டு இந்த க்யூலேருந்து ஆல்டிடியூட் ட்ரா பண்ண போகிறேன்.
ஸோ ஆஸ் யூஷுவல் க்யூவில் வச்சுட்டு கன்வீனியன்ட் ரேடியஸ் எடுங்க, ஆர்க் கட் பண்ணுற மாதிரி 2 பாயிண்ட்ஸில் கட் பண்ணுற மாதிரி கன்வீனியன்ட் ரேடியஸ். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் ரேடியஸோட மெஷர்மெண்ட் மாற்றாமல் திரும்ப இந்த பாயிண்டில் வச்சு 2 ஆர்க்ஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது த்ரூ க்யூ நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். சரி, ஸோ த்ரூ க்யூ ஜாயின் பண்ணியாச்சு பெர்பெண்டிகுலர் லைன். இப்போ ஒன் மோர் பீலேருந்து இப்போ நான் ஆல்டிடியூட் ட்ரா பண்ணுறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்டிடியூட் இங்கே ட்ரா பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஆல்டிடியூட் தான் இங்கே இருக்கும், அதர் டூ வந்து ஆல்ரெடி லெக் தான். இப்போ ஆக்சுவலி நமக்கு இந்த பிக்யூவே அனதர் ஆல்டிடியூடாக கிடைக்கும். பட் அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி கன்வீனியன்ட் ரேடியஸ் 2 பாயிண்ட்ஸில் கட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க ஆர்க்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்டில் கட் ஆகுது. சேம் ரேடியஸ் வச்சு ஆர்க்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ பியிலேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா பிக்யூ மேலேயே லை ஆகும் பாருங்கள். பிக்யூ மேலேயே லை ஆகுதா, ஒன் மோர் ஆல்டிடியூட். அப்போ இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, தட் இஸ் த ஆர்த்தோ சென்டர் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் லை ஆன் த வெர்டெக்ஸ் கண்டெய்னிங் 90 டிகிரி. ஸோ இந்த இடத்துல தான் ஹெச் வரும். ஸோ தட்ஸ் ஆல் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்த்தோ சென்டர் ஃபார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அனதர் பேட்டர்ன் இஸ் acute angle ட்ரையாங்கிளுக்கு ஆர்த்தோ சென்டர் ட்ரா பண்ணுறது. அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, இன்சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் லை ஆகும். அது ரொம்ப ஈஸியாக இதே பேட்டர்னில் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். 2 ஆல்டிடியூட்ஸ் ட்ரா பண்ணுங்கள், ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயே 2 மீட் பண்ணும். ஸோ அதுக்கு ஆர்த்தோ சென்டர் ஹெச்ன்னு நேம் கொடுத்து ப்ராப்ளமாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிவிடுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க் இருக்கும், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, until then, bye bye, see you.